ஓம் சாந்தி. திவ்ய சாதனையின் 5வது நாளாக இன்று இருக்கின்றது. நாம் அனைவருமே நமக்குள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கோம். இப்பொழுது நாம் அனைவருமே அனுபவம் செய்வதற்காக இந்த ஒரு சாதனை கிடைச்சிருக்கு. நம்ம செய்யக்கூடிய சாதனைகள் நம்முடைய உண்மையான சம்ஸ்காரமாக மாறணும். நம்ம எல்லாருமே நிறைய பக்தி செஞ்சிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பக்தியும் மிகவும் விசேஷமானது. நாம் இப்பொழுது பாபாவுடைய மகா வாக்கியங்களை மிகவும் நுட்பமான முறையில புரிந்து கொண்டிருக்கின்றோம். தனக்குள் மூழ்கி இருப்பதற்கான பயிற்சியும் செய்து கொண்டிருக்கின்றோம். விதவிதமான முறையில் நாம் அனுபவம் செய்கின்றோம். அடுத்தது நமக்குள் முரளிகள் ஆதாரத்தின் மூலமாக மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றோம். நிறைய பேருடைய வாழ்க்கையில பல வகையான மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு. ஒவ்வொரு பட்டியும் ஆத்மீகமான முறையில் ஆழ்ந்த யோகத்தின் அடிப்படையில் நாம் அதனுடைய பலனை எடுக்கணும். இன்று 21 நாளின் முதல் பட்டியாக இருக்கின்றது. தெய்வீகமான பயிற்சி, தெய்வீகமான சாதனையை நாம் செய்ய போகின்றோம். அதனுடைய ஆழத்துல சென்று அதனுடைய அனுபவங்களை நாம் எழுதணும், அனுபவம் செய்யணும். இப்ப நமக்குள்ள என்ன இருக்கு? நமக்குள்ள தெய்வீகமான களஞ்சியங்கள் நிறைஞ்சிருக்கு. தெய்வீகமான சக்தி நமக்குள்ள இருக்கு. அந்த சக்திகளை முழு உலகத்திற்கும் பாலனை செய்வதற்கு நாம் நிமித்தமாக இருக்கின்றோம். இந்த சக்திகள் தான் நம்முடைய வாழ்க்கையை மறுபடியும் உயர்த்தக்கூடியதாக இருக்கு. இந்த சக்திகளை நாம் உலகத்திற்கு வெளிப்படுத்தணும். நமக்குள்ள ஆல்ரெடி சக்திகள் நிறைஞ்சிருக்கு. இன்று தெய்வீகமான சக்தி, தெய்வீகமான சாதனை 17/4/1983 வருடத்தினுடைய பயிற்சியை நாம் செய்தோம். கர்மாதீத் நிலை அடைவதற்காக 2 விதமான பயிற்சிகள் நமக்கு தேவைப்படுது. கர்மாதீத் நிலை என்றால் என்ன? கர்மாதீத் என்றாலே ஒன்று முக்தியினுடைய நிலை. எங்க நம்ம வெளி உலகத்தினுடைய பிரபாவத்துல மாட்டிட்டு இருக்கோம், அதுல இருந்து விடுபட்டு இருப்பது. கர்மாதீத் நிலை யார் அடைஞ்சிருக்காங்களோ அவங்களுடைய பிரபாவம் மற்றவர்கள் மீது தானாகவே படும். ஒரு சிஷ்யன் இருந்தாரு. ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில அவர் இருந்தாரு. அவர் தன்னுடைய குரு பக்கத்துல போனாரு. அதிகமான சாதனைகளும் அவர் செஞ்சுட்டு இருந்தாரு. ஆனா அவருடைய மனசுல எந்த விதமான சந்தோஷமும் கிடையாது. ஏன்னா அவருக்கு மற்ற பொருள்களை தன் பக்கம் கவர்ந்து வச்சிருக்கணும், அதுதான் அவருடைய விஷயமா இருந்தது. மற்றவங்களுடைய விஷயங்கள்ல மூழ்கி இருக்கிறது, மற்றவங்களுடைய நெகட்டிவ கேட்டு வச்சுக்கிறது, மற்றவங்களுடைய நல்லது கெட்டது இதெல்லாம் போய் மாட்டிக்குவாரு. யாராவது ஏதாவது சொன்னா அதை தாங்கக்கூடிய சக்தி அவருக்கு கிடையாது. முக்தினா என்ன? அதை அவர் யோசனை பண்ணாரு. ஏன்னா எந்த விதத்திலயுமே அவருக்கு சந்தோஷம் இல்லை, திருப்தி இல்லை. இதுல இருந்து நம்ம விடுபடணும்னு யோசனை பண்ணாரு. அப்போ அவருடைய குரு கிட்ட போய் அவர் கேட்கிறாரு, நான் என்ன பண்ணும்? அவர் சொல்றாரு, நீ சுடுகாட்டுக்கு போ. அங்க போயிட்டு அவங்க எல்லாருடைய திட்டியும் நீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாரு. அவங்க எல்லாத்தையுமே நீ திட்டிட்டு வா அப்படின்னு சொன்னாரு. அவரு சரின்னு சொல்லிட்டாரு. டெய்லி போவாரு, எல்லாத்துக்கிட்டையும் திட்டு வாங்கிட்டே வருவாரு. அந்த மாதிரி ஒரு வாரம் நடந்துட்டே இருந்தது. 1 வாரத்துக்கு அப்புறமா குரு கிட்ட கேட்டாரு, எனக்குள்ள எந்த மாற்றமும் வரலையேன்னு கேட்டாரு. இப்ப குருஜி சொன்னாரு, நீ போய் அவங்கள நல்ல மகிமை பாடிட்டு வா, புகழ் பாடிட்டு வானாரு. ஒரு வாரம் உட்கார்ந்து எல்லாத்தையுமே மகிமை பண்ணிட்டு இருந்தாரு.
ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே திட்டுனாங்க. அடுத்தது வந்து மகிமை பாடினாரு. இப்ப குருஜி கிட்ட வந்தாரு. இப்ப நீ வந்து எல்லாரையுமே திட்டுனியே, அவங்க யாராவது உனக்கு ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்டாரு. அப்போ இவர் சொன்னாரு, இல்ல அந்த மாதிரி யாருமே எதுவுமே சொல்லல அப்படின்னாரு. மகிமை பாடினியே, அப்ப ஏதாவது சொன்னாங்களான்னு. அப்போ சிஷ்யன் சொன்னாரு, அந்த மாதிரி எதுவுமே யாரும் சொல்லலையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ பாபா வந்து நமக்கு என்ன சொல்றாரு, மர்ஜீவாங்க. யார் வந்து நம்மள நிந்தனை செஞ்சாலும் சரி, யார் நம்மள புகழ்ந்து பாடினாலும் சரி, அதுல இருந்து நம்ம விடுபட்ட ஒரு நிலையை நம்ம அனுபவம் செய்யணும். நடக்கும்போது, உட்காரும்போது நம்ம எல்லாமே நடைப்பிணங்களா தான் மாறணும். உலகத்துல இருந்தாலும் உலகத்தினுடைய விஷயங்கள், சூழ்நிலைகள்ல இருந்து நம்ம விடுபட்டு இருக்கணும். வெற்றி, தோல்வி, மானம், அவமானம் இது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கும். நாம் அதிலிருந்து அந்த பிரபாவத்திலிருந்து நாம் விடுபட்டு இருக்கணும். கர்மாத்தீத் என்றாலே முக்தியினுடைய நிலையா இருக்கு. கர்மாத்தீத் என்றாலே சம்பூர்ணமாக முழுமையாக கர்ம எந்திரியங்களிலிருந்து விடுபட்ட நிலை. கர்ம எந்திரியங்களை நான் ஆத்மா நடத்தக்கூடியவனாக இருக்கேன். கர்ம இந்திரியங்கள் ஆத்மாவை நடத்தக்கூடாது. ஆத்மா தான் கர்ம இந்திரியங்களை நடத்தக்கூடியது இருக்கணும். கர்ம இந்திரியங்கள் மூலமா கர்ம இந்திரியங்கள் மூலமாக நம்ம கஷ்டப்படக்கூடாது. சம்பூர்ண கர்ம இந்திரியங்கள் மூலமாக நமக்கு அதிகாரம் இருக்கு. ஒவ்வொரு கர்ம இந்திரியமும் நம்முடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். நம்ம வந்து பிராக்டிக்கலா இப்ப பார்த்திருக்கிறோம். தாதிகளுடைய வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய விஸ்தாரமான யஜ்யம் போயிட்டு இருக்கு. 1000 விஷயங்கள் நடக்குது. தாதிங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? ஒரே மாதிரி இருந்தது. எல்லாத்துல இருந்து டிட்டாச்சா இருந்தாங்க. தெளிவான அனுபவங்கள் அவங்களுக்குள்ள இருந்தது. விசேஷமாக தாதி பிரகாஷ் மணி இருந்தாங்க. அவங்க எப்பவுமே இந்த 5 தத்துவத்தினுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவங்களாக நம்ம அனுபவம் பண்ணியிருந்தோம். அவங்க தாதிய பார்க்கும்போது அனுபவம் இருந்தது. தாதி டோட்டலாவே விலகி இருந்தாங்க. எவ்வளவு சேவை பண்றாங்க, ஆனாலும் அவங்க விலகி இருந்தாங்க. முழு பாரதமும் முழு விஸ்வமும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுலதான் இருந்தது. முழு உலகத்துக்குமே மிக அளவு கடந்த பாலனை அவங்க கொடுத்தாங்க. பல வகையான பிரச்சனைகள் மேல கீழே வந்துட்டு தான் இருக்கும். அவங்கள பார்க்கும்போது அவங்க எல்லாத்துல இருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய நிலை இருந்தாங்கன்றத நம்ம அனுபவம் பண்ண முடியும். கர்மாத்தீத் என்ற வார்த்தையினுடைய இன்னொரு விஷயத்த நம்ம சாட்சி நிலைன்னு கூட சொல்லலாம். டோட்டலாக விலகி இருக்கணும். மூணாவது என்னன்னா உப்ராம், விடுபட்டு இருக்கக்கூடிய நிலை. நாம் கர்மம் செஞ்சுட்டு இருக்கோம். கர்மத்திலிருந்து நம்ம விடுபடுறது இல்ல. ஏதாவது ஒண்ணு புடிச்சிட்டு வச்சிருக்கோம். வெற்றி வருது, தோல்வி வருது, இதுல போய் நம்ம மாட்டிக்கிறோம். இதற்காக நம்ம திரும்ப திரும்ப நாம் யாராவது நம்ம செஞ்ச வேலைய பார்த்து மகிமை பாடுறாங்க அப்படின்னா நம்ம மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாராவது திட்டாங்கன்னா நம்முடைய மனசு ரொம்ப பலவீனமா இருக்கு, வருத்தமா இருக்கு. இன்னைக்கு முரளியில பாபா நமக்கு சொல்லியிருக்காரு, கர்மேந்திரிய இதுல இருந்து இதனுடைய அவஸ்தையில இருந்து நாம காப்பாற்றிக்கொள்ளணும். 2 வில நினைவுகள் நமக்கு தேவைப்படுது. முதல் விஷயம்னா அனுபவம் தான். அனுபவம்னாலே ஒரு செகண்ட்ல சப்தத்திலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதனுடைய பிராணம், அதாவது அதனுடைய பரிணாமம் மிகவும் சக்தி நிறைந்ததா இருக்கு, பெரியதாக இருக்கு. இடையில நம்ம ஒரு செகண்ட்ல சப்தத்திலிருந்து விலகி இருக்கக்கூடிய பயிற்சி நம்ம செய்யணும். அதுல எவ்வளவு பெரிய பிராப்தி இருக்கு. எந்த விதமான அட்ராக்ஷனும் நம்மளை கவர்ந்து எடுக்க கூடாது. அப்பதான் மிகவும் ஆழ்ந்த அமைதியை நாம் அனுபவம் செய்ய முடியும். அமைதியினுடைய அனுபவம் எந்த ரூபத்தில நிலைத்திருந்து, அமைதியினுடைய ரூபத்தில் நிலைத்திருந்து நாம் கர்மம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு வெற்றி கிடைக்கும். வெற்றிக்கான மிகப்பெரிய சூத்திரம் என்ன? இந்த சரீரத்திலிருந்து நாம் தேகத்தினுடைய உலகத்திலிருந்து, சப்தம் நிறைந்த உலகத்திலிருந்து நாம் விடுபட்டு இருக்கணும்.
ஒரு செகண்ட்ல சப்தத்திலிருந்து விடுபட்டு இருக்கணும். எந்த விதமான கவர்ச்சியும் நம்மளை கவர்ந்து இழுக்க கூடாது. எப்போ ஆகர்ஷணத்துல இருக்கும், தேகத்தினுடைய உணர்வுல வரும்போது, தேகத்தினுடைய உணர்வுல இருக்கும் பொழுது, தேகத்தினுடைய சம்பந்தத்துல வரும்போதுதான் நம்ம ஆகர்ஷணத்துல வருவோம். நம்ம கூடவே எல்லாருமே இந்த பிராக்டிஸ் நம்ம பண்ணணும். நம்ம எல்லாருமே இந்த ஒரு ட்ரில் பிராக்டிஸ் பண்ணணும். நம்ம பிராக்டிஸ் பண்ணணும், அனுபவம் பண்ணணும். ஒரு செகண்ட்ல சரீரத்திலிருந்து நான் விடுபட்டே இருக்கேன். மிகவும் பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. எல்லாருக்குமே ஒரு செகண்ட் கிடைக்குது இல்லையே. ஒரு செகண்ட்ல நம்ம போகணும். ஒரு செகண்ட் எவ்வளவு நேரம்? இப்ப பாருங்க, ஒரு செகண்ட் பயிற்சி எவ்வளவு பெரிய பிராப்தியை நமக்கு கொடுக்குது. அதன் மூலமாக வெற்றி நமக்கு கிடைக்குது. ஒரு செகண்ட். ஒரு செகண்ட்ல சப்தத்திலிருந்து விடுபட்டு இருக்கணும். இரண்டாவது, அவகான் பண்ணணும், வரவேற்கணும். தெய்வீகமான சக்திகளை நமக்குள்ள கொண்டு வரணும். ஆன்மீகமான சக்திகளையும் நமக்குள்ள கொண்டு வரணும். ஏன்னா எல்லா சக்திகளுமே நமக்குள்ள இருக்கு. அந்த சன்ஸ்காரங்கள் நமக்குள்ள பிராக்டிக்கலா கொண்டு வரணும் நம்ம எல்லாருமே. எப்பொழுதுமே ஒரு குழந்தை இருக்காங்கன்னா அப்பாவுடைய சம்பந்தத்துல இருக்கும்போது அப்பாவுடைய ஞாபகம் இருக்கும். ஃப்ரெண்டுடைய சம்பந்தத்துல இருக்கும்போது ஃப்ரெண்டுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் இருக்கும். அதனால நம்ம அடிக்கடி சிந்தனை செய்யணும். எனக்குள்ள தெய்வீகமான சக்தி இருக்கு, எனக்குள்ள ஈஸ்வரிய சக்தி நிரம்பி இருக்கு. நம்ம இந்த பயிற்சி செய்ய செய்யதான் அந்த அனுபவங்கள் நமக்குள்ள ஏற்படும். நமக்குள்ள அமைதியினுடைய சக்தி மிகவும் பிரகாசமானதாக இருக்கும். ஒவ்வொரு காரியத்திலையுமே நமக்கு வெற்றி கிடைக்கும். இதுதான் அமைதியினுடைய அனுபவமாக இருக்கு. பாப்சமான நிலை, கர்மாத்தீத்த நிலை இதுதான். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆயிடுச்சு. சப்தத்திலிருந்து விடுபட்டு நம்ம எல்லாருமே இருக்கணும். ரெண்டாவது, லட்சியம் இருக்கணும். வாழ்க்கையில முக்கியமாக லட்சியம் இருக்கணும். இந்த முறையில லட்சியம் கொடுத்திருக்கு. பிராமணர்களுடைய லட்சியம் என்ன? கர்மாத்தீத்த நிலை அடையணும், பாப்சமான் ஆகணும். கர்மாத்தீத்த நிலை அடைவதற்காக பாபா நமக்கு சொல்லியிருக்காரு இல்லையா. பயிற்சியின் கூடவே 2 சக்திகள் நமக்கு தேவைப்படுது. ஒண்ணு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி. ரெண்டாவது ஃபேஸ் பண்ணக்கூடிய சக்தி. எல்லாத்தையுமே உள்ள அடக்கிக்கணும். பாபா அதுக்காக 4 விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம எல்லாருமே தேகத்தினுடைய பானத்துல, தேகத்தினுடைய உணர்வுல மூழ்கி இருக்கோம். ஆனா குழந்தையா இருக்க, நான் வயசானவனா இருக்க, இந்த ஒரு உணர்வு தான் நமக்கு இருக்கு. தேகத்தினுடைய ஆகர்ஷணம் நம்ம எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கு. நான் டாக்டரா இருக்கேன், நான் இன்ஜினியரா இருக்கேன், நான் இப்படி இருக்கேன், அப்படி இருக்கேன்னு எல்லாமே இந்த வர்ணனையில மூழ்கி இருக்கும் நம்ம. ரெண்டாவது, தேகத்தினுடைய உணர்வின் கூடவே தேகத்தினுடைய சம்பந்தமும் இருக்கு. எப்படி நம்ம இருக்கிறோமோ அந்த சம்பந்தத்தை அப்படியே மூழ்கி இருக்கணும் நம்ம விரும்புறோம். மற்ற சம்பந்தத்துல இருந்து நம்ம விலகி இருக்கணும். அம்மா, அப்பா, குழந்தை, கணவன், மனைவி, சித்தப்பா, சித்தி, அந்த மாதிரி பல வகையான சம்பந்தங்கள் இருக்கு இல்லைங்களா. அந்த சம்பந்தங்கள் கூட நம்மள என்ன பண்ணுது, அட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கு. இது பெரிய விஸ்தாரமா இருக்கு. தேகத்தினுடைய விஸ்தாரமா மாறி இருக்கு. மூணாவது, தேகத்தினுடைய பொருட்கள், தேகத்துக்கு தேவையான பொருட்கள் தேவைப்படுது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே பொருட்கள் மிகவும் தேவைப்படுது. பொருட்களினுடைய ஆதாரத்துலதான் இன்னைக்கு எல்லாருமே இருந்துட்டு இருக்கோம். எவ்வளவு பொருட்கள் நம்ம யூஸ் பண்றோம். உதாரணமா துணி இருக்கு, சாப்பிடக்கூடிய சாப்பாடு இருக்கு. எந்த வீட்டுல இருக்குமோ அந்த பொருட்களுடைய ஞாபகம் இருக்கு. கொடுக்கல் வாங்கல் வைக்கிறோம். பொருட்களுடைய சம்பந்தத்திலயும் நமக்கு நிறைய பந்தனம் இருக்கு. ஏதாவது ஒரு விஷயம் நம்ம மனசுல கஷ்டப்படுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம ரொம்ப வருத்தப்படுறோம் இல்லையா. பாருங்க, திடீர்னு மொபைல் கீழே விழுந்துருச்சு அப்படின்னா, உடைஞ்சது மொபைல் தான். ஆனா என்ன ஆகுது, நம்முடைய மனசுதான் வடிஞ்சு போகுது இல்லையா.
இப்போ பாருங்க பொருட்கள் மேல எவ்வளவு நமக்கு பந்தனம் இருக்கு. ஒரு நாளைக்கு எல்லாமே நம்மள விட்டு போக வேண்டியது தானே. அதனால அடிக்கடி கீழ விழ வச்சு நீங்க பாருங்க. என்னுடைய மனசு வந்து உடைஞ்சு போயிடக்கூடாது. பொருட்கள் நம்ம கூட இருக்கும் போயிரும். ஆனா நம்ம மனசு உடைஞ்சு போயிடக்கூடாது. தேகத்தினுடைய பதார்த்தங்கள் சொல்லும்போது சாப்பிடக்கூடிய விஷயம், குடிக்கக்கூடிய விஷயங்கள் இதுல எல்லாத்துலயுமே நமக்கு அட்டாச்மெண்ட் இருக்கு இல்லையா? இதுல இருந்து நம்ம விடுபட்டு இருக்கணும். அதற்காக நாம தான் முயற்சி பண்ணணும். இப்ப எவ்வளவு பொருட்கள் மேல நம்ம சார்ந்து இருக்கோம். செக் பண்ணி பாருங்க. 4வது விஷயம், பக்தியினுடைய விஷயமா இருக்கு. பாபா சொல்றாரு, ஒருத்தர்கிட்ட உங்களுடைய தொடர்பை வைங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனா நாமெல்லாம் என்ன பண்றோம்? கணேஷ், துர்கா, ஹனுமான், சந்தோஷி எவ்வளோ தேவதைகளுடைய தொடர்புல வந்திருக்கோம். இதெல்லாம் எதுக்காக? ஏன் இவ்வளவு பேர்கிட்ட நம்மளோட தொடர்பு இருக்குன்னா, இவங்க மூலமாக நம்ம ஒருத்தர்கிட்ட கனெக்ஷன் வைக்கணும்ன்றதனுடைய அடிப்படை தான். இப்போ நமக்குள்ள எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். எல்லாத்தையுமே கிரகிச்சு வச்சுக்கணும். எல்லாத்தையுமே கிரகிக்கக்கூடிய சக்தி நமக்கு தேவைப்படுது. அதற்காக நாம் ஒவ்வொருத்தருமே ஒரே ஒரு சப்தத்தில முழு ஞானத்தினுடைய சாரத்தை புரிஞ்சுக்கணும். அந்த சப்தம் எது? பிந்து. முழு விஸ்தாரத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயம் எது? பிந்து தான். பிந்து புள்ளியில தான் 3 விதமான விஷயங்கள் இருக்கு. நானும் பிந்துவா இருக்கேன். பாபாவும் பிந்துவா இருக்காரு. எந்த விதமான சம்பந்தங்கள் இருக்கோ, அது அனைத்துமே பிந்துவில் தான் நிறைந்துள்ளது. ஏன்னா பிந்துல தான் அந்த புள்ளியில தான் முழு உலகமே அடங்கி இருக்கு. உலகத்துல பாருங்க 2 விஷயங்கள் நடக்குது. ஒண்ணு சம்பந்தம், 2வது பொருட்கள். ம், அடுத்தது 3வது நமக்கு விஷயம் என்ன பாபா கிட்ட சம்பந்தம் நமக்கு இருக்கோ அந்த பாபாவுக்கு நம்ம லெட்டர் எழுதணும். 3வது பாபாவுக்கு நம்ம லெட்டர் எழுதணும். செகண்ட்ல வந்து 36 பின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன? 36 விஷயங்கள், 36 பாயிண்ட்ஸ். அடுத்தது 36 குணங்கள். 36 குணங்களை நம்ம நமக்குள்ள கொண்டு வரணும். அந்த 36 குணங்களை நிறைச்சணும். பவர்ஸ் 36 பவர். சக்தின்னு நம்ம கிட்ட இப்ப எந்த சக்தியுமே கிடையாது. நம்ம எல்லாத்துலயுமே விஸ்தாரமா போயிட்டோம். சக்தி என்னென்ன சக்திகள் இருக்கு அந்த சக்திகளை நம்ம எழுதணும். எல்லாத்தையும் விட மிகப்பெரிய சக்தி எது? சொல்லுங்க. பரமாத்ம சக்தி தான். இந்த மாதிரி சக்திகளை தனக்குள்ள தானே கிரியேட் பண்ணணும். 8 சக்திகள் இருக்கு இல்லைங்களா? கண்ட்ரோலிங் பவர், ரூலிங் பவர், சங்கடன் சக்தி, பொறுமையின் சக்தி, அன்பினுடைய சக்தி, கிரகிக்கக்கூடிய சக்தி, எல்லாத்தையுமே அனுசரிச்சு போகக்கூடிய ஆத்மா சக்தி, ஞானத்தினுடைய ஆட்டம் பலம், ஞானத்தினுடைய பலம், அமைதியினுடைய பலம், இந்த எல்லா சக்திகளுமே நமக்குள்ள கொண்டு வரணும். இது வந்து ஹோம்ஒர்க் ஆயிருக்கு. இப்போ 21 நாள் பட்டி இங்க நடக்கும். ஒவ்வொருத்தருமே ஏதாவது ஒரு விதத்துல ஹோம்ஒர்க் ரூபத்துல கொடுக்கணும். எல்லாரும் கேக்குறாங்க ஹோம்ஒர்க் என்ன கிடைக்கும்? யார் வந்து ஹோம்ஒர்க் பண்றீங்களோ அவங்களுக்கு தான் டிராஃபி கிடைக்கும். ஹோம்ஒர்க் செய்யும்போது குஷி கிடைக்கும். டிராஃபி வாங்குறதுனால ஒண்ணும் பெரிய லாபம் கிடையாது. ஹோம்ஒர்க் எழுதிட்டு டிராஃபி வாங்கும்போது தான் நமக்கு அந்த குஷி கிடைக்கும். ஏன்னா நாம தனியா உட்காந்து ஹோம்ஒர்க் படும்போது உண்மையாலுமே அதுதான் மிகப்பெரிய ஒரு டிராஃபியா இருக்கு. முதல் ஹோம்ஒர்க் என்ன? 21 முறை நம்ம ட்ரில் பண்ணணும். ஒவ்வொரு செகண்டும் நம்ம ட்ரில் பண்ணணும். 3வது 36 சக்திகளை பவர்ல நமக்குள்ள கொண்டு வரணும். நடுவுல செகண்ட் நம்ம ஆசிரியரை பிராக்டிஸ் நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். நான் சரீரத்துல இருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய ஆத்மா. நைட்ல கூட உட்காந்து பண்ணுங்க. சாக்கார முறையில பாபா சொல்லியிருக்காரு. உட்கார்ந்து நீங்க பண்ண முடியலன்னா பரவாயில்ல. நடக்கும்போது, உட்காரும்போது, எந்திரிக்கும் போது நீங்க அந்த பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. எல்லாருமே
பாபா சகார மகா வாக்கியத்துல நமக்கு சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து ஒரு கதை எழுதணும். எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு கதை நீங்க எழுதுங்க. இப்ப என்ன நடந்துட்டு இருக்குது பாருங்க. பாபாவுக்கு கதை எழுதுங்க. கதை எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணமாக ரொம்ப வருஷத்துக்கு முன்னால நாம கூட கதை எழுதி இருக்கேன். கதை எழுதும்போது யோகத்தை விட அதனுடைய நினைவு ரொம்ப நல்ல சக்திசாலியானதாக இருக்கும். மற்றவங்க இதை பார்த்து காப்பி பண்ணாதீங்க. மற்றவங்களை பார்த்து காப்பி பண்ணிட்டு நீங்க போஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க ஏதாவது டெலிகிராம்ல நீங்க மற்றவங்களை பார்த்து காப்பி பண்ணினீங்க அப்படின்னா அது வந்து தெரிஞ்சிருமா யாருகிட்ட இருந்து நீங்க காப்பி பண்ணிருக்கீங்க, அதை வந்து கண்டுபிடிக்க முடியும். அதனால மற்றவங்களை பார்த்து காப்பி பண்ணாதீங்க. முதல்ல நம்ம பார்த்திருக்கோம், சப்தத்திலிருந்து விடுபட்டு இருக்கணும். அதற்காக சாந்தியினுடைய சக்தி, அப்பதான் நமக்கு வெற்றி கிடைக்கும். பிராமண வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன? கர்மாத்தீத்த நிலை அடையணும். கர்மாத்தீத்த நிலைக்காக 2 விதமான சக்தி தேவைப்படுது. அடுத்தது 4 விஷயங்கள் இருக்கு. பிந்துவா இருக்கணும். விஸ்தாரத்துல இருந்து சாரத்தினுடைய சுரூபத்துல நம்ம போகணும். அப்புறம் நம்முடைய சம்பந்தம் என்ன, நம்முடைய சம்பர்க்கம் என்ன, இதை பத்தி நம்ம சிந்தனை பண்ணணும். இப்போ சம்பந்தங்கள் மூலமாக நமக்கு என்னென்ன கிடைச்சிருக்கு? ஞானம், குணம், சக்தி எல்லாமே பாபா மூலமா நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த நமக்குள்ளார எல்லாமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி தேவைப்படுது. எல்லாத்தையுமே கிரகிக்கக்கூடிய சக்தி தேவைப்படுது. பாபா நமக்கு இதை பத்தி எல்லாமே சொல்லியிருக்காரு. பாபா நமக்கு என்ன உதாரணம் சொல்லியிருக்காரு? இப்ப யாராவது வந்து வண்டி ஓட்டிட்டு இருக்காங்களோ அந்த டைம்ல எங்க பிரேக் போடணுமோ அந்த இடத்துல பிரேக் போடணும், எங்க கண்ட்ரோல் பண்ணணுமோ அங்க வந்து கண்ட்ரோல் பண்ணணும். வண்டி வந்து கரெக்டா போயிட்டு இருக்குது, திடீர்னு நடுவுல யாராவது வந்து பூந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? உடனே பிரேக் போடணும் இல்லையா? இந்த மாதிரி நிறைய பழைய கணக்கு வழக்குகள் எல்லாமே நமக்கு முன்னால வரணும். அதனால எவ்வளவு முடியுதோ அவ்வளோ யோகத்தை பிரயோகம் நீங்க எல்லாருமே செய்யுங்க. எங்க வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கணுமா அங்க ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். எங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகணுமா அங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ நமக்குள்ள யோக பலத்தினுடைய சக்தி குறைவா இருக்கிறதுக்கான காரணம் ஒண்ணு வந்து வீணான சிந்தனை, 2வது நம்ம முயற்சி பண்ண வேண்டிய அவசியமாக இருக்கு. என்ன அதனால பாபா நமக்கு என்ன சொல்லியிருக்காரு? எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கங்க, எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. பிராமண வாழ்க்கையினுடைய விசேஷம் என்ன? என்ன விசேஷம் சொல்லுங்க. சொல்லுங்க. பிராமண வாழ்க்கையினுடைய விசேஷமே விசேஷமான வாழ்க்கை தான். பாபா என்ன சொல்லியிருக்காரு? எந்த மாதிரியான பிராப்திகள் நமக்கு கிடைச்சிருக்கோ அதை ஞாபகத்துல வைங்க. ஊஞ்சல் ஆயிட்டே இருங்க. அத்தீந்திரிய சுகத்தினுடைய ஊஞ்சல் ஆடுங்க. அன்பினுடைய ஊஞ்சல்ல, அமைதியினுடைய ஊஞ்சல் ஆடிட்டே இருக்க. ஞானம் அத நம்ம சிந்தனை பண்ணிட்டே இருக்கணும். மனம் புத்தியில நம்ம சிந்தனை வச்சுட்டே இருக்கணும், சிந்தனை பண்ணிட்டே இருக்கணும். இதுதான் ஊஞ்சல் ஆடுவது. எந்த அளவுக்கு நம்ம ஞானத்தினுடைய விஷயங்கள்ல ஊஞ்சல் ஆடிட்டே இருக்கிறோம், இப்போ உலகத்தினுடைய விஷயங்கள்ல இருந்து தானாகவே நம்ம விடுபட்டே இருப்போம். ஞானம் எப்போதுமே மேல இருக்கணும். எப்ப நம்ம ஞானத்தினுடைய சிந்தனை விடுறோமோ அப்போ உலகத்துல போய் நம்ம மாட்டிக்குவோம். இந்த மண்ணுக்கும் நமக்கு சம்பந்தம் வந்துடும். ஞானம் என்பது மேல இருக்கக்கூடிய உலகத்தில் சேர்ந்ததாக இருக்கு. ஞானம் மேல நம்மள கூட்டிட்டு போகும், தேகம் கீழே கூட்டிட்டு போயிரும். ஞானத்தினுடைய ஆதாரத்துல இருக்கும்போது நமக்கு 2 விதமான ரெக்கைகள் கிடைக்கும். அந்த ரெக்கைகள் மூலமாக நம்ம மேல பறந்து போயிட்டு வரும். பாரத தேசத்துல கூட பாருங்க அதிகமான பறவைகள் இருக்கு. அங்க பக்கத்துல கூட பாருங்க நிறைய அழகழகான பறவைகள் எல்லாமே வரும். ஏன்னா ரெக்கை இருக்கிறனால தானே அவங்க எல்லாமே. சில பறவைகள் இருக்கு, சைபீரியா, மங்கோலியான்னு குட்டி குட்டி பறவைகள் தான். ஆனா என்ன பண்ணுதுன்னா ரொம்ப வருஷத்துக்கு ஒரு முறை வரும், ரொம்ப தூரத்துல பறக்கக்கூடியதா இருக்கு.
அதே போல நம்ம எல்லாருமே ஞானம் மற்றும் யோகத்துல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க. நம்மளுடைய புருஷார்த்தம் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போகணும். நாம இப்ப என்ன செய்யணும்? ஊஞ்சல் ஆடிட்டே இருக்கணும். அடுத்தது பாபா நமக்கு என்ன சொல்றாரு? பாண்டவர்கள பாபா பாக்குறாரு. பாண்டவர்களுடைய விசேஷம் என்ன? பாண்டவர்களுடைய விசேஷம் என்ன? என்ன விசேஷம் இருக்கு? சொல்லுங்க பாக்கலாம். சொல்லுங்க. பாண்டவர்கள் எப்போதுமே வெற்றி அடையக்கூடியவங்க. சக்திசாலியா இருக்காங்க, பலவானா இருக்காங்க, அசைக்க முடியாதவர்களா இருப்பாங்க. பாபா கூடவே இருக்கக்கூடியவங்க. மாயாவை வெற்றி அடைஞ்சவங்க. மாயாஜீத். பாபா நமக்கு விசேஷமாக வரதானம் கொடுத்திருக்காரு. பாண்டவர்கள் சக்திசாலிங்க, பலவீனமானவர்கள் கிடையாது. பாண்டவர்கள் சதா மகாவீரா இருக்காங்க. 3வது, பாண்டவர்கள் எப்போதுமே வெற்றி அடைய வைக்காங்க. பாண்டவர்கள் பாபாவுக்கு சமமானவர்கள். 5வது, 6வது, மாஸ்டர் சர்வ சக்திவானா இருக்காங்க. சம்பூர்ண தன்மையினுடைய அதிகாரம் குழந்தைங்களுக்கு இருக்கு. இதுல ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும். முரளியினுடைய முழுமையான எசன்ஸ் இப்ப உங்களுக்கு கொடுத்திருக்கோம். இப்ப நம்ம செய்யறது 6வது 6D இதுதான் ஹோம்ஒர்க். முழு நாளும் நமக்கு ஞானம் சிந்தனை செஞ்சுட்டே இருக்கணும். எந்த வரதான சிந்தனை பண்ணணும்? பாபாவுடைய வரதானத்தை சிந்தனை பண்ணுங்க. பாபா எனக்கு திலகம் வைக்கிறாரு. ரத்தத்தை எடுத்து கையில பிளேட கீறி ரத்தத்தை எடுத்து திலகம் வைக்கணும். அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. 6 வரதானம் பாபா கொடுத்திருக்காரு. எப்போதுமே சக்திசாலியா இருக்கணும். ரேடியோ ஒரு முறை தான் போடும். இப்ப நாம என்ன பண்றோம்? 2 முறை சொல்றோம். சதா சக்திசாலியா இருக்கணும், மகா வீரா இருக்கணும், சதா வெற்றி அடையக்கூடியவங்க, எப்போதுமே ஒரே ஒரு பாபா கூடவே இருக்கக்கூடியவங்க, பாபாவுக்கு சமமானவங்க, மாஸ்டர் சர்வ சக்திவான். முழு நாளும் நாம இத திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணணும். இப்போ அடுத்தது நம்ம பார்த்திருக்கோம். இப்போ எப்போ நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையோ, செகண்ட் பக்கத்துல இருக்கக்கூடியவங்க கூட என்ன பண்ணுவானுங்க, சேர்ந்துவே இன்ட்ரெஸ்டா கேட்க மாட்டாங்க. அதனால முதல்ல நமக்கு எல்லாத்துலயுமே ஆர்வம் இருக்கணும். ஏன் 108 நாள் பட்டி நடந்தது இல்லைங்களா? 108 நாள்ல எவ்வளோ கிளாஸ் நமக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. 108 × 108 அப்போ எவ்வளவு செஞ்சிருக்காங்க? 2016 கிளாஸ் நடந்திருக்கு. எவ்வளவு சண்டே வந்திருக்கு 108 நாள்ல? 4 இல்ல 7 8 அந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் பண்ணிருக்காங்க. நம்ம சச்சின் பாய் எவ்வளவு கிளாஸ் பண்ணிருக்காரு? 100 கிளாஸ் பண்ணிருக்காரு. ஒரே ஒரு மனிதருடைய விஷயத்தை பத்தி நம்ம இப்ப பேசுறோம். அங்க சச்சின் பாய் உட்கார்ந்து எவ்வளவு கிளாஸஸ் பண்ணிருக்காங்க. நமக்காக பாருங்க, அவர் எவ்வளவு முயற்சி பண்ணிருக்காரு. பாபா செய்ய வைக்கிறாரு. சங்கல்பம் அவர் தான் செய்யணும் இல்லையா? யார் தைரியம் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு பாபா உதவி செய்வார். நம்ம பாருங்க, அவர் ஒருத்தருடைய கிளாஸ் மூலமா நமக்குள்ள எவ்வளவு ஆர்வம் வருது, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வருது. தினமும் நமக்குள்ள என்ன குறைகள் இருக்கோ, என்னென்ன குறைகள் இருக்கோ அந்த குறைகளை நாம நிவர்த்தி பண்ணணும். நம்ம பெருசா பெரிய பெரிய தாரணை பண்றது, சின்ன சின்ன தாரணையின் மூலமாக நம்மளுடைய பலவீனங்கள் நம்மளை விட்டுணும். ஒவ்வொருத்தருமே என்ன நினைக்கிறோம், இவர் சொல்றது சச்சின் பாயுடைய கிளாஸ்ல நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் என்ன, பாபா எனக்காக சொல்லிட்டு இருக்காரு அவர் மூலமா. பாருங்க, ஒரே ஒரு மனிதன் மூலமாக எவ்வளவு ஞானம் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. நேத்து நம்ம பார்த்திருக்கோம். நாம அவருக்கு தேங்க்ஸ் சொல்ல முடியல, சொல்றதுக்கான சந்தர்ப்பம் அமையல. அதனால இன்னைக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். இப்போ பாருங்க, டிராபிக் கூட என்ன அப்படின்னா, யாரு ஹோம்ஒர்க் பண்றீங்களோ அவங்களுக்காக தான் டிராஃபி. அவருக்காக நாம இன்னைக்கு டிராஃபி நம்ம கொடுக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே அவர் தான் நல்ல ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அதுல கூட பாருங்க, இங்கிலீஷ் செக்ஷன் கூட நடந்துட்டு இருக்குது. பாரத தேசத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு ஹிந்தி கிளாஸ் கிடைச்சிருது. இங்கிலீஷ் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு தேவைப்படுது. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்க
அவங்கனால ஹிந்திய புரிஞ்சுக்க முடியாது. அதனால இங்க என்ன பண்ணியிருக்காங்க, உஷா பேஞ்சு அவங்க விசேஷமாக இங்கிலீஷ் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெறைய சகோதரன், சகோதரிகள் எல்லாத்துக்குமே நன்மை ஏற்பட்டிருக்கு. பாரத தேசத்துல பக்தி, பாவனை எல்லாமே இருக்கு இல்லையா? பாரதத்தினுடைய சம்ஸ்கிருதம். ம், அ இத வந்து ஃபாரின்ல இருக்கக்கூடியவங்க நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. பாபாவுடைய ஞானத்த நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும் அப்படின்னா, அதற்காக எவ்வளவு முயற்சி தேவைப்படுது. அப்ப அதுக்காக இங்கிலீஷ் கிளாஸ் அவர் வந்து எடுத்திருக்காரு. சச்சின் பாய் நமக்காக எவ்வளவு முயற்சி பண்ணி 108 நாள் பட்டி நமக்கு நடத்தியிருக்காரு. இங்கிலீஷ்ல எடுத்திருக்காரு, ஹிந்தியில எடுத்திருக்காரு. அதனால நம்ம எல்லாருமே அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை நம்ம சொல்லணும். கேமரால பாருங்க சச்சின் பாய் தெரியுறாரு இல்லையா? ம், சிலர் வந்து நம்ம பேர் எடுக்கிறது இல்ல, சிலருடைய பேரு நம்ம எடுக்கிறது இல்ல. நாம வந்து அவங்கள பார்த்து கத்துக்கணும். இங்க வந்து கிளாஸ் பண்றாங்க. ஆனா யார்கிட்டயும் எதையுமே வாங்குறது கிடையாது, கொடுக்கறது கிடையாது. வருவாங்க, கிளாஸ் பண்ணுவாங்க. மக்களுக்கு ஞானத்தினுடைய களஞ்சியத்தினால நிரப்பியிருக்கேன். 4, 5 நாளைக்கு முன்னால கூட நிறைய விஷயங்கள் வந்தது. இப்ப கூட ஒரு மாதாஜி வந்து இருக்காங்க. ஓகே. சொன்னாங்க இங்கேயும் வந்து பாருங்க. சச்சின் பாய் ரொம்ப சிரிச்சு சிரிச்சு கிளாஸ் பேசுறாரு. ஆனா பார்த்தாக்கா விஷயங்கள் ரொம்ப சுலபமா இருக்கு. ஃபாரின்ல இருக்கக்கூடியவங்க பாரத தேசத்தினுடைய கலாச்சாரத்தை ஃபாலோ பண்றது, முழுமையாக தன்னுடைய வாழ்க்கைய மாத்திக்கிற ஒரு கட்டாயம் இருக்கு. இங்கிலீஷ் கிளாஸ் சச்சின் பாய் ஆரம்பம் செஞ்சிருக்காரு. இதன் மூலமாக அநேக மாணவர்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து தெரியப்படும். இப்ப நீங்க எல்லாருமே பாக்குறீங்க சச்சின் பாய் கேமரால இருக்காரு. ம், நாம வந்து பேரை சொன்னாலும் கூட எல்லா விஷயத்துல இருந்துமே அவர் விடுபட்டு இருக்காரு. அந்த ஒரு விசேஷத்தை பாருங்க. ம், நாம கூட என்ன பண்ணுவோம், அந்த நல்ல பழக்க வழக்கங்களை நமக்குள்ள நாம நல்ல ஒரு அவஸ்தையில பாதுகாப்பா இருக்கணும். நல்ல பழக்க வழக்கங்களை நாமும் கூட ஃபாலோ பண்ணணும். இப்போ சேவைன்னு வரும்போது சிலர் சொல்றாங்க, அங்க நம்ம பார்க்கும்போது சச்சின் பாய் ரொம்ப சீரியஸா இருக்காரு. இங்க வந்து பார்த்தாக்கா இவ்வளோ சந்தோஷமா இருக்காரு. இப்போ நான் வந்து சொன்னேன் அவங்ககிட்ட, அந்த மாதிரி நீங்க அவங்களுடைய விசேஷத்த பார்க்கணும்னா, நீங்க நல்லா நெறைய சாப்பிடணும். அப்பதான் நீங்க என்ன பண்ண முடியும், அவங்களுடைய விசேஷத்த பார்க்க முடியும்னு நம்ம சொன்னோம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே சேவையில பயங்கரமான விஷயங்கள் இருக்கு இல்லையா? அத நம்ம புரிஞ்சு தான் செயல்படணும். ஒவ்வொருத்தருமே அவங்கவங்களுடைய கர்மத்தினுடைய கஷேத்திரத்துல இருக்கும்போது, அவங்கவங்களுக்குன்னு பல பல வகையான சூழ்நிலைகள அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க இல்லையா? இல்லையா? நம்மள வந்து அவங்க பார்ப்பாங்க, நம்மள ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நம்ம அப்படி நினைக்கக் கூடாது. இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்க வந்து கொஞ்சம் பேர் இருக்கோம். மீட் பண்ணும்போது சந்தோஷமா இருக்கும். அங்க பல சேவைகள் இருக்கு. அந்த இடத்துல நம்மள அவங்க கவனிக்கணும் நம்ம எதிர்பார்க்கிறது ரொம்ப தப்பு இல்லையா? எனவே இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தனக்கு தானே பரிவர்த்தனை பண்ணுவோம். பாபா வந்து பிரத்யட்சமாகும். பாபா ம் பாபா சொரூபத்துல நம்ம கொண்டு வரணும். நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். நான் என்ன பேசணும்? நான் என்ன பார்க்கணும்? யோசனை பண்ணி, புரிஞ்சு நீங்க பேசுங்க. அப்பதான் அதுல இருந்து நீங்க மேல போக முடியும். எது என்னுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வரணுமோ, அந்த வார்த்தை மட்டும் தான் வரணும். தேவையில்லாத வார்த்தைகள் நமக்குள்ள வரக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ம். இப்போ நமக்குள்ள எது நல்ல குணங்கள் இல்லையோ, அந்த நல்ல குணங்கள பிராக்டிகலா கொண்டு வரதுக்கு நம்ம எல்லாருமே முயற்சி பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். ம். நம்ம எல்லாருமே முயற்சி செய்யக்கூடியவங்க தானே இல்லையா? மனிதர்கள் ஏதாவது சொல்லிட்டே தான் இருப்பாங்க. பிரச்சனையே வரலன்னா நம்ம எப்படி பாஸ் ஆக முடியும்? மனிதர்கள் ஏதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லிட்டே தான் இருப்பாங்க.
ம். நமக்கு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். கடைசியில வந்து நம்ம தயாராயிருவோம் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. அப்பப்போ பிரச்சனைகள் வரும். அப்பப்பவும் பிரச்சனைகள் வரக்கூடிய பிரச்சனைகள நம்ம கிளியர் பண்ணிட்டே போகணும். ம். பிரச்சனைகள் யார் மூலமா வருது? என்னுடைய சகோதரன், சகோதரிகள் மூலமா தானே வருது. என்னுடைய சகோதரன் தானே. நான் ஏற்கனவே அவங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதனுடைய கர்மத்தினுடைய பரிணாமம் தான் இப்ப எனக்கு கிடைக்குது. ஆனாலும் நாம வந்து அத அதிகப்படுத்திக்கணுங்க. அவங்களுக்கு நம்ம நல்லது செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். எந்த பாயிண்ட்ஸ் நமக்கு தேவைப்படுது? நாம நம்மளையே நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். ஒரே ஒரு பிந்துல நம்ம எல்லாருமே மூழ்கி போகணும்னு ஒரே ஒரு பாபாக்குள்ள நம்ம மூழ்கி போயிரணும். இது நமக்கு சச்சின் பாய் இப்ப சொல்றாரு. ஏன் நம்ம வந்து விஸ்தாரத்துல போயிட்டு இருந்தோம். சச்சின் பாய் நம்மள பிந்துவுல கொண்டு வந்து விட்டுறாரு. பிந்துனாலே ஆத்மா தான். அதுல எல்லாமே அடங்கி இருக்கு. எப்போ நம்ம மேல இருந்து கீழ இறங்கி வரோமோ, அப்ப யார் மேல இருந்து கீழ இறங்கிறது? ஆத்மா தானே. ஆத்மால அனைத்து விதமான சம்ஸ்காரமும் நிரம்பி இருக்கு. இது நம்மளுடைய வீடு, இது இனிமையான வீடு இருக்கு. எல்லாமே சம்ஸ்காரம் ஆத்மால தானே இருக்கு. நம்ம பாபாவுக்கு முன்னால இருக்கோம். பாபா மற்றும் குழந்தைகளுடைய நெருங்கிய சம்பந்தம் இருக்கு. அனைத்து விதமான பிராப்திகளும் அதுல இருக்கு. ஆத்மா அழியாதது. அழியாத ஆத்மாவினுடைய தாகம் அழியாத பரமாத்மா கூட இருந்துட்டு இருக்கு. ஆத்மாவினுடைய தாகம் பரமாத்மானால மட்டும்தான் பூர்த்தி செய்ய முடியும். நான் அழியாத பாபா கூட இருக்கக்கூடியவன் இந்த உணர்வு நமக்கு இருக்கும். சிவ பாபா தான் ஞானத்தினுடைய வள்ளலா இருக்காரு. இந்த உலகம் வந்து எல்லைக்கு உட்பட்டதா இருக்கு. ஒரே ஒரு வார்த்தையில பாபா எல்லா விஷயத்தையுமே அடக்கி விடுறாரு. முதல் படி புருஷார்த்தம் தான் கடைசி புருஷார்த்தமா இருக்கு. பேகத் அன்லிமிட்டடா இருக்கு. முழுமையான பூமி. யோசனை பண்ணி பாருங்க. எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில நம்ம எல்லாருமே நிலைச்சிருக்கோம். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து நம்ம விடுபடணும். நாம கீழே பாருங்க. நம்ம மேல போயிட்டோம்னா கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எப்படி தெரியும் நமக்கு? குட்டி குட்டியா தானே தெரியும் இல்லையா? நாம வந்து அதுல நிலைச்சு இருப்பதற்கான பிராக்டிஸ் நம்ம எல்லாருமே பண்ணணும். நம்ம அதற்கான முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் தானாகவே மறைஞ்சாயிரும். ஏன்னா நம்ம மேல போகும்போது கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு சின்னதா தான் தெரியும். நம்ம மற்றவங்க மேல நம்பிக்கை வச்சிருக்குவோம். இவங்க மாறணும், இவங்க மூலமா எனக்கு இப்படி கிடைக்கணும், அவங்க மூலமா இப்படி கிடைக்கணும். இந்த விஷயங்கள் எல்லாத்துல இருந்துமே நீங்க விடுபட்டு இருங்க. இந்த உலகத்தினுடைய விஷயத்துல இருந்து நம்ம மேல போயிடணும். எப்ப நம்ம மேல போயிடுமோ அப்ப இந்த உலகத்தினுடைய விஷயங்கள் எதுவுமே நம்மள கவர்ந்து இழுக்காது. முரளியினுடைய விஷயம் என்ன? சப்தத்திலிருந்து விடுபட்டு சப்தத்திற்கு அப்பாற்பட்டு செல்ல வேணும். ஆழமான சாந்தியை நாம் அனுபவம் செய்யணும். ஆழமான சாந்தியினுடைய நிலை என்ன? பாப்சமான் கர்மாத்தீத்த நிலை அடைவதுதான். ஒருத்தர்கிட்டதான் அனைத்து விதமான சம்பந்தங்களையும் நம்ம வைக்க வேண்டியவங்களாக இருந்துட்டு இருக்கோம். சர்வ சம்பந்தத்தினுடைய அனுபவம் நமக்கு பாபா மூலமா தான் கிடைக்கிறேன். ஆகர்ஷணம் அது செய்யக்கூடியதாக இருக்கு. முக்கியமாக பார்க்கணும் எது நம்மள அட்ராக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கு. எந்த சம்பந்தத்தின் கூடவே நான் வந்து பாபா கிட்ட இருக்கேன். எந்த मार्ग पर चले वीर तो ध्येय मार्ग पर चले वीर तो पीछे अब न निहारो। हिम्मत कभी न हारो वीरो, हिम्मत कभी न हारो। ध्येय मार्ग पर चले वीर तो पीछे अब न निहारो। हिम्मत कभी न हारो वीरो, हिम्मत कभी न हारो।
मनुष्य हो शक्ति तुम्हारे जीवन का संबल है, और तुम्हारा तुलित साहस गिर की भांति अचल है। तो साथी केवल पल भर को माया मोह बिसारो, हिम्मत कभी न हारो वीरो, हिम्मत कभी न हारो। ध्येय मार्ग पर चले वीर तो पीछे अब न निहारो, हिम्मत कभी न हारो वीरो, हिम्मत कभी न हारो। देखो कितनी दूरी है, कितना लंबा मग है, और न सोचो साथ तुम्हारे आज कहाँ तक जग है। लक्ष्य प्राप्ति की बलिवेदी पर अपना तन मन वारो, हिम्मत कभी न हारो वीरो, हिम्मत कभी न हारो। मार्ग पर चले वीर तो पीछे अब न निहारो, हिम्मत कभी न हारो वीरो, हिम्मत कभी न हारो। आज तुम्हारे साहस पर ही मुक्ति सुधा निर्भर है, आज तुम्हारे स्वर के साथी कोटि कंठ के स्वर है। तो साथी बढ़ चलो मार्ग पर आगे सदा निहारो, हिम्मत कभी न हारो वीरो, हिम्मत कभी न हारो। ध्येय मार्ग पर चले वीर तो पीछे अब न निहारो,